டைரக்டர் நவீன்குமார் பழனிவேல் இயக்கத்துல சமுத்திரகனி நடிப்புல வெளியாயிருக்க சீரிஸ் தான் தடயம். இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலைமர் ஸ்வை பிரசன்ஸ். இது சீரிஸ் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். எஸ்ஐ அதியமான் எப்போ பாரு டீ கடையிலே தான் இருப்பான். சரியான பைத்தியக்காரன். தடயம் C5ல ரிலீஸ் ஆகியிருக்க சீரிஸ். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைகள், அதாவது இரட்டை கொலைகள் எல்லா வீட்லையுமே புகுந்து கணவன் மனைவியை மட்டும் கொலை பண்ணி அவங்களோட கழுத்துல, அதாவது பெண் கழுத்துல போட்டிருக்க தாலியையும் ஆண் இடுப்புல அணிஞ்சிருக்க அருணா கயிறை மட்டும் எடுத்துட்டு போகக்கூடிய சைக்கோ கில்லர்ஸ். யார் இந்த சைக்கோ கில்லர்ஸ்? இவங்க எதுக்கு, என்ன மோட்டிவ்ல தொடர்ந்து இதை பண்றாங்க? அப்படி தாலிலே அருணா கயிறுல மட்டும் என்ன இருக்கு? இவங்க எதனால தொடர்ந்து கப்புல மட்டுமே கொலை பண்றாங்க? அப்ப இந்த கில்லர்ஸ் ஒரு ஆணும் பெண்ணுமா அப்படிங்கிற கதையும், இந்த கில்லர்ஸை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் கலந்த பரபரப்பானதான் இந்த சீரிஸோட ஒன்லைன். ஒரு பக்கம் சமுத்திரகனி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காப்பா இருக்கார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ்ல இருந்தாலும் அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரமும் அந்த ஒரு ப்ரொமோஷனும் அவரோட வேலைக்கு ரெகக்னேஷனும் கிடைக்காத காரணத்தினால அவர் ஒரு பக்கம் விஆர்எஸ் கொடுத்துறாரு. விஆர்எஸ் கொடுத்துட்டு ரொம்ப இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு போலீஸ்க்கான எந்த ஒரு கேரக்டருமே அவர்கிட்ட இருக்காது. நார்மலா போய் ஒரு டீ கடையில் உட்கார்றது, ரொம்ப ஃபன்னா இருக்குது, எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய கேஸ் சப்பையா ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அதை அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகனி இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர், புதுசா லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அவங்களோட ஸ்டேஷன் சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள் தான் அந்த இரட்டை கொலைகள் நடக்குது. என்னடா அது தொடர்ந்து இரட்டை கொலை நடக்குது, 6 பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 76 பேரை ஆந்திரா, அதாவது ஆந்திரா பார்டர் திருத்தணியில கொலை பண்ணியிருக்காங்க. என்னடா அது, இந்த ஒரு பக்கம் 6 பேர், ஆந்திரால ஒரு 76 பேர் அப்படின்னா இவ்வளவு பெரிய சீரியல் கில்லர் யாருங்கிறத தேடி கண்டுபிடிக்கிற அந்த பரபரப்பு விறுவிறுப்பு இருக்குல்ல, அதுதான் டு தி கோர் அப்படின்னு சொல்லலாம். கில்லர் யாரும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்டா, கில்லர் அவங்க ஈஸியா ரிவீல் பண்ணிடுறாங்க நம்ம கிட்ட. என்னடா ரிவீல் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா ரிவீல் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய கதை ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கிறனால நம்மள லைட்டா கட்டி போடக்கூடிய ஒன்றாவும் இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க நல்லவங்க தான் போல, இவங்க போலீஸ் தான் அப்படி மாத்திடுச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும் விதமாகவும் இந்த படத்தோட, அதாவது இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு உணர்த்துது. இப்படியா பாசிட்டிவா பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. சமுத்திரகனி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அந்த கேஸை அடுத்தடுத்துக்கு எடுத்துட்டு போறாரு, யாருமே பார்க்க தவறக்கூடிய பல தடயங்களை எப்படி சமுத்திரகனி சேகரிக்கிறார், சின்ன சின்ன தடயங்களை வச்சு எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் தெரிய வருது, எப்படி அவர் அடுத்த இடத்துக்கு போறாருங்க இருக்குல்ல. ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி ஒரு கட்டத்தில் இந்த கில்லர்ஸோட இடத்துக்கே போயிடுவாரு. ஆனால் அவங்க தான் கில்லர்ஸ்னு அவருக்கு தெரியாது. ரொம்ப இயல்பா வேற ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அங்க சமுத்திரகனி அவங்க போட்டு தள்ளுறாங்களா இல்லையா அப்படிங்கிற சீன்லாம் நம்மளுக்கு இன்னும் பரபரப்பு கொடுத்துருது. இதுல இருக்கக்கூடிய பிஜிஎம்ங்கிறது கொஞ்சம் ஓகே, இந்த சீரிஸ்க்கான பிஜிஎம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் இந்த சீரிஸ் நகர்ற விதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் ரொம்ப லெஸ் லெவலில் தான் இருக்குது சீசன் 1 அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு எபிசோட கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். ஸோ சீரிஸ் ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பிச்சு கிளைமேக்ஸில் என்னமா முடியும் தெரியும்ல. ஏன்னா எப்பயுமே தப்பாவே காட்டியிருந்தா சினிமாவும் சீரிஸும் தப்பாக போயிடுன்றதுனால கிளைமேக்ஸில் அதுக்கு ஒரு முடிவும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2க்கு ஒரு லீடும் கொடுத்து முடிக்கிறாங்க. சீசன் 2 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த சீரிஸ் நகர்ந்த விதம். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், இந்த படத்தோட இந்த சீரிஸோட கதை மிகப்பெரிய பாசிட்டிவ், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், பீரியாட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம மக்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஸ் அ சினிமா மேனா. ஆனால் அதை அவங்க பண்ணலை அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கவலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், மூணார் ரமேஷாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், அந்த லேடி காப்பாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய சைக்கோ கில்லர்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் அவங்களோட ஆக்டிங்கை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் மைனஸாகவும் பண்ணியிருக்காங்க. மைனஸ் அப்படிங்கிறத வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப லெஸ் லெவலான ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ப்ரொடியூசரோ ப்ரொடக்ஷனோ காஸ்ட்டோ என்ன பட்ஜெட்டா என்ன இஷ்யூன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் ரொம்பவே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்பவே லெஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயம் காட்டுறப்போ அதை பெருசாக காட்டல. கில்லரோட பேக்ரவுண்டை ரொம்ப சின்னமாக காமிச்சார். எப்படி 76 கொலை பண்ணி ஒருத்தர் மாட்டாமல் இருப்பான் அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கவே முடியல இப்போ வரைக்கும். அதுக்கு ஈஸியாக கொலை பண்ணி ஈஸியாக கட்டி போட்டு போகிறது, ஊராக இருக்கிறது, நம்ப முடியாத நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் நிறைய ஹோல்ஸும் இருக்கிறது. வழக்கம் போல் எல்லா சீரீஸ்லையும் பண்ணுற மிஸ்டேக் இவங்களும் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி இதை நம்ம லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்க வேணாம், லூப்ஸ்லாம் பார்க்காம சும்மா என்டர்டெயினுக்கு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தடயம் பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். உங்களை யாரெல்லாம் தடயம் சீரிஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலைமர் ஸ்வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.